கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமான அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 5:8, ரோமன்ஸ் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அதாவது தேவன் நம்ம மேலே வைத்திருக்க அன்பை எப்படி விளங்க பண்ணுகிறாருன்னு சொல்லக்கூடியது. அதாவது சுவிசேஷத்தினுடைய இருதயம் தான், த ஹார்ட் ஆஃப் த காஸ்பல் இதுதான். என்ன? கர்த்தருடைய அன்பு எதை அடிப்படையில் இல்லை, நம்முடைய நல்லதுனால இல்லை. கர்த்தருடைய அன்பு என்னன்னா, நாம் பாவிகளாக இருக்கையிலே நம்ம மேலே விளங்க பண்ணார். அப்போ என்னன்னா, அதனால தான் 7ஆம் வசனம் சொல்லும்போது என்ன சொன்னார்? நல்லவனுக்காக ஒருத்தன் மரிக்கிறது அரிது. அப்படி கூட ஒருத்தன் மரிச்சா கூட அந்த அன்பை இது பண்ண முடியாது. அப்போ இந்த அன்பு என்பது என்னன்னா, வெறும் வார்த்தை இல்லை, அது செயலில் காட்டக்கூடியது. கர்த்தருடைய அன்பு நமக்கு எப்படி விளங்க பண்ணப்பட்டது? கல்வாரி சிலுவையில் விளங்க பண்ணப்பட்டது. யோவான் 3ஆவது அதிகாரம் 16ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ என்னன்னா, எந்த ஒரு முன்னாடி கண்டிஷனும் கிடையாது. என்ன? கர்த்தருடைய அன்பு நம்ம எவ்வளவு அதல பாதாளத்தில் இருந்தாலும் நம்மை தேடி கொண்டு வரக்கூடியது. அது நம்ம நல்லவனா நல்ல பெஸ்ட்டாக இருக்கும்போது வர்றதில்லை. கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? உங்களுக்காக, எனக்காக. 1 யோவான் 4ஆவது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. எப்படி? நம்ம அன்பு செலுத்தினதுனால அல்ல, அவர் நம்ம மேலே வைத்த அன்புனால என்ன பண்ணுறாரு? அவர் முன்னாடியே என்ன பண்ணுறாரு? தம்மை நமக்காக அவர் பலியாகி, என்ன? அவர் தான் கிருபாதார பலி. இப்போ உங்கள் மேலே என் மேலே வர வேண்டிய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதில் தான் நம்முடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். ஏன்னா கல்வாரி சிலுவையில் அவர் மரித்ததற்கு காரணம் என்ன? உங்களுடைய என்னுடைய பாவம். நன்றாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால தான் என்ன நம்ம எபேசியர் 2ஆவது அதிகாரத்தில் சொல்லும்போது 4வது 5வது வசனம் பாருங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ என்னன்னா, அவர் என்ன ரொம்ப பர்சனலாக சொல்கிறாரு. இது நம்ம மேலே வைத்த அன்பை, அதாவது தேவன் நம்ம மேலே வைத்த, அதாவது அவரை சேர்த்து கொண்டு சொல்கிறாரு. நீங்களும் என்னை நம்ம மேலே வைத்த அன்பை எப்படி அவரை கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியானதுனால. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:21 என்ன சொல்லுது? ஒரு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இல்லையா? அப்போ அவர் நமக்காக ஒரு கிருபாதார பலியாக மாறினார். அதன் மூலமாய் நம்முடைய அவர் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது தேவனுடைய அன்பு முதல்ல நம்மகிட்ட தேடி வருது. என்ன காரணம்னா, இந்த மனுஷனுக்கு மனுஷன் உள்ள அன்பில் ஒரு அளவு இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. ஏன்னா 7வது வசனம் தான் சொல்லுது, அன்பு அவ்வளோதான். ஆனால் இந்த 8வது வசனம் என்ன சொல்லுது? அந்த அன்பை என்ன, தெய்வீக அன்பு என்ன பண்ணுச்சு? எல்லாத்தையும் உடைத்து நமக்காக அவர் பலியாகி என்ன பண்ணுறாரு? நமக்கு அந்த அன்பை கொடுத்துருக்கிறாரு. அந்த அன்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த அன்பை மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு மக்களாய் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ நீங்கள் மனம் திரும்புவதற்கு முன்பாக, விசுவாசம் வருவதற்கு முன்பாக, நீங்கள் ஒரு மனுஷனாக வருவதற்கு முன்பாக கல்வாரி சிலுவை என்ன பண்ணுச்சு? உங்களை அன்பு செலுத்தி இதன் மூலமாய் உங்களை மாற்றுச்சு. என்ன பண்ணலைன்னா அன்பு, நீ எல்லாம் மாற்றிட்டு நீ திருந்திட்டு வா, அதுக்கப்புறம் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லலை. ஏன்னா மனுஷ அன்பில் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். நீ இந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ இந்த தண்ணி அடிக்கிறத விட்டுட்டு வா, இல்லை இந்த தப்பு பண்ணுறதை விட்டுட்டு வா, அப்போ தான் நான் உன்னை நேசிப்பேன். ஆனால் தேவன் அப்படி இல்லைங்க. நீ வா, என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளு, அந்த அன்பை நீ விட்டுக்கொள்ளு, அந்த அன்பில் நீ அந்த அன்பை நீ புரிந்து கொள்ளும்போது இப்படி ஒரு நல்ல தேவனா என்று சொல்லி நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய வாழ்க்கை மாறுபட்ட வாழ்க்கையாய், வேறுபட்ட வாழ்க்கையாய் மாறக்கூடிய ஒரு பெரிய கிருபை உண்டாகும்.
அதைத்தான் இங்கே கர்த்தர் ரொம்ப அழகா நேர்த்தியாக சொல்கிறாரு. என்ன, நம்ம பாவியாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தாரு. அதன் மூலமாய் தேவன் என்ன பண்ணாரு, நம்ம மேலே வைத்திருக்க அன்பை நமக்கு விளங்க பண்ணினார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, தேவன் அந்த அன்பை நம்ம இடத்துல விளங்க பண்ணதுனால அந்த அன்பை பெற்றுக்கொண்டு அந்த அன்புக்கு நாம் ஒரு அடிமையாக இருக்க ஒத்துக்கொள்ளுவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் பிதாவே, இதோ உம்முடைய அன்பு நாங்கள் எவ்வளவோ தரம் தாழ்ந்து இருந்தபோது எங்களை தேடி வந்து அங்கு உம்முடைய அன்பு எங்களை தொட்டு மாற்றியது. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக பலியாகாம எங்களுடைய பாவங்களுக்காக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பலியாகி தம்முடைய அன்பை விளங்க பண்ணினதற்காய் கொடான கொண்டி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.